ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் மித்ரன் பேசின அந்த ஆதாரத்தை அபியோட ஃபோனில் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை காட்டினாலும் அது வந்து ஒத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க அபி. இது உங்ககிட்ட தானே அவர் பேசியிருக்காரு, அவரை நேரில் கொண்டு வந்து சாட்சி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேரில் வந்து சாட்சி சொல்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த கேஸ்லேருந்து ராகவ் வந்து விடுவிக்கப்படுவார் அப்படின்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியான ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்காததுனால ராகவ் வந்து குற்றமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது. இதனால் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு குரல் வருது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மித்ரனோட பொண்ணு வந்து நிற்கிறாங்க. யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தாங்க மித்ரனோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாங்க. முதல்லேருந்து கடைசி வரலும் நடந்த எல்லா உண்மைகளையும் வந்து ஒன்றும் விடாமல் புட்டு புட்டு வைக்கிறாங்க. இதையெல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்த சுந்தரி முரளியால் தாங்கிக்கவும் முடியல. என்ன இது இப்படி சீக்கிரமாக தப்பிச்சு வந்துடும் போல ராகவ் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. பக்கம் லக்ஷ்மி பாட்டி, அஞ்சலி இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறாங்க, ராகவ் வந்து ஒரு குற்றமற்றவர், அவர் எந்த தப்பும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எந்த தப்பும் பண்ணாமல் இருந்தால் ராகவே இந்த கோர்ட் வந்து விடுதலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்து இறங்கி அப்படியே அபியை பார்த்துட்டு வராங்க. ராகவ் வந்து அபியை பார்த்துட்ருக்காங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. அபியோட முயற்சினால் எப்படியோ வந்து ராகவ் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பயங்கர எரிச்சல் அடைகிறாரு முரளி, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சுந்தரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரேடியாக போயிடுவான்னு பார்த்தா திரும்ப வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, வாப்பா ராகவ், இப்போ தான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க சுந்தரி. அப்புறமா ராகவை பார்த்து அபி வந்து தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ராகவ் கிட்ட. ராகவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ராகவை பார்த்து அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, கண் கலங்கி போய், நீ வந்துட்டியா ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ராகவும் அப்படியே கண் கலங்கி போகிறாரு. என்னக்கா, அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காகக்கா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சமாதானப்படுத்த, இல்லை ராகவ், நீ இவ்வளோ நாள் அங்கே இருந்ததை நினச்சா என்னால் அது தாங்கிக்கவே முடியல, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடா. உனக்கு போய் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு, அதை நினச்சா தானே எனக்கு கவலையாக இருக்குது. சரி விடுக்கா, அதான் நான் வந்துட்டேன் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாதானப்படுத்த, நீ வெளியில் வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அபிதாண்டா. அபி நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருப்பா, வீட்டுக்கு வந்து நிம்மதியாக சாப்பிட கூட மாட்டான், உன்னை நினச்சே தான் அழுதுகிட்டே இருப்பா. அவகிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. ரூமில் இருக்க அபி கிட்ட போன ராகவ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அபியால் ஒன்றுமே புரியல. என்னது நீங்கள் தான் சொல்கிறீங்களா, என்னை பார்த்து தான் சொல்கிறீங்களா, ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன ஒரு அதிசயம், நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரமிப்பாக பார்க்குறாங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா அதனால் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் முரளி என்ன பண்ணுறாங்க, எரிச்சல் தாங்க முடியாமல் இதுக்கும் அதுக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இது இப்படி ஆகிடுச்சு, இந்த ராகவ் ஒரே தீர்த்து கட்டிலான்னு பார்த்தா இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நடந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் சுந்தரிக்கிட்டையும் வந்து சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ராகவ் மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன், வேறு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காமலே போய்டும், அப்போ இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக வந்து தேத்திக்கிறாங்க மனசை. அதுக்கப்புறமா முரளி தான் இந்த தப்பை பண்ணாங்க அப்படின்றது வந்து அபிக்கு வந்து தெரிய வருதா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.